அதாவது அந்த கோயில் விவகாரம் அறநிலையத்துறை காசுல கோயில் துட்டுல காலேஜ் கட்டலாமான்னு கேட்டது தவறான ஒரு கருத்து. அது மக்கள் மத்தியில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. ஏற்கனவே பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸை பார்த்து வெறுப்படைந்தவர்களுக்கு இவரோட இந்த பேச்சு வந்து இவர் முழுக்க பிஜேபியை சங்கியாக மாறிட்டார்ன்ற தோற்றத்தை தான் ஏற்படுத்துச்சு. அது ஒரு பெரிய செட்பேக் அவங்களுக்கு. அதுக்கு பிறகு ஒரு 10 நாள் பொறுத்த நான் அப்படி சொல்லலை, அரசாங்கம் தாராளமாக கோயில் காசில் கல்லூரி கட்டலான்னு சொன்னதில் டேமேஜ் கண்ட்ரோல் தானே ஒழிய ஆனால் டேமேஜ் தான். அப்புறம் நான் வந்து இவர் பிஜேபியை பற்றி பேசும்போது நான் ஒன்றும் ஏமாளி அல்ல அப்படின்றதெல்லாம் அது ஒன்றும் பெருசாக எடுப்படலை மக்களுக்கு. ஏன்னா அடுத்த நாளே அண்ணாமலை சொன்னார் நாங்களும் ஏமாளி இல்லைன்னு. அதனால் வந்து அவர் நன்றாக சிக்கி கொண்டிருக்கிறார். பிஜேபியோட போனது புதகுழி உள்ள காலை வச்சது. அதில் வந்து இந்த கோயில் மாதிரி விஷயத்தை இந்து அறநிலையத்துறையை கையில் எடுக்காமல் இருந்திருக்கலாம். அதை டிஎம்கே ஐடிவிங்க ரொம்ப நல்லா யூஸ் பண்ணாங்க. அந்த இதை மட்டும் கட் பண்ணி போட்டாங்க. அவர் பேசினதும் தப்பு. டிஎம்கே ஐடிவிங்க நான் அதில் குறை சொல்ல மாட்டேன். நீ போய் மாட்டினேன், நீங்கள் பேசினது தப்பு, மாட்டிக்கிட்டீங்க. நீங்கள் அப்படி பேசாமல் இருந்தீங்கன்னா அவன் ஒன்று கட் பண்ணி போய் எதை ஏற்று போடுவான். அதனால் இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் அவர் பண்ணது. அஃப்கோர்ஸ் 10 நாள் பொறுத்து அதை டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவர் வேலைகளை பண்ணார். பட் அது ஒன்றும் எடுப்படலை. கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியோட போனதில் இருக்கக்கூடிய அசூயை என்பது இவங்களுக்கு வந்து ஒரு செட்பேக் தான். வரும் காலங்களில் அது வந்து நாளுக்கு நாள் ஏன் அது அதிகமாகுதுன்னு கேட்டிங்கன்னா, அமித்ஷாவோட பேட்டி, அண்ணாமலையோட பேட்டி, அதிகாரத்தில் பங்குன்னு போது இவங்க நாங்கள் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டேன்னும் போது மக்கள் மத்தியில் அதிமுகவோட நம்பகத்தன்மை சிதையுது. அமித்ஷா சொல்கிறத நம்புவானா, எடப்பாடி சொல்கிறத நம்புவானா? அண்ணாமலையும் எடப்பாடியும் சொல்கிறாங்கன்னா வேணால் எடப்பாடி சொல்கிறத நம்புவாங்க. அமித்ஷாவும் எடப்பாடியும் சொல்கிறாங்கன்னா அமித்ஷா சொல்கிறது தான் மக்கள் நம்புவாங்க. உங்கள் நம்பகத்தன்மை அங்கே கேள்விக்குறியாகுது. அதனால் இந்த கூட்டணியை பலவீனப்படுத்துகிற வேலையை அண்ணாமலை இல்லை, அமித்ஷாவே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ இதுக்கு மத்தியில் தான் நீங்கள் நீந்தி போக வேண்டியிருக்கு. இன்னொன்று,